இன்னைக்கு எங்களோட சித்தப்பா பொண்ணு வீட்டில் கறி விருந்து. அதனால எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். சித்தப்பா பொண்ணு வீட்டில் வருஷம் திருவிழா நடக்கும். அது பொங்கல் முடிஞ்சவொடனே திருவிழா ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி கறி விருந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வருஷம் நாங்கள் போய் இதில் பெரியக்கா ஃபேமிலி மட்டும் வரல. பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அவள் 10th படிக்கிறா. அதனால அவங்க ஃபேமிலி யாரும் வரல. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். தங்கச்சி ஊர் நிலக்கோட்டை பக்கத்தில் அணைப்பட்டி. நம்ம அலங்காநல்லூர் தாண்டி தான் போகணும். இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வேற. அந்த பக்கம் போக முடியல. போன வருஷமே அந்த பக்கம் போயிட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். அதனால இந்த வருஷம் நாங்கள் வேற ஒரு வழியில போனோம். அதனால சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டோம். நாங்கள் அங்கே போனதுமே குடல் சூப்பு, குடல் ஃப்ரை, அப்புறம் ரத்த பொரியல், சுவரொட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டோம். எது நான்வெஜ் சாப்பிட்டு கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கோவிலையே இன்னைக்கு கிடா வெட்டி தான் சாமி கும்பிடுவாங்க. அதனால நான்வெஜ் சாப்பிட்டாலுமே கோவிலுக்கு போகலாம். தங்கச்சி வீட்டில் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா ஜாலியாக டைம் போனதே தெரியாமல் இருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி ஆயிடுச்சு.